சோழ நாட்டின் பொற்காலத்தின் 12வது அத்தியாயம் ஆதித்த கரிகாலரின் தொடர் வெற்றி. சென்ற அத்தியாயத்தில் ஆதித்த கரிகாலன் மன்னன் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றுள்ளார். அடுத்ததாக போரிடுவதற்கு கங்க தேசத்திற்கும் ஓலை மூலமாக செய்தி அனுப்பியுள்ளார். இனி நடக்கப் போவது, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கங்க தேசத்தில் கங்க தேச மன்னன் பூதுங்கன் தன் அமைச்சரிடமும் படைத்தளபதிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அமைச்சரே, ஆதித்தன் நம் தேசத்தை எதிர்த்து போரிடப் போகிறார் அல்லவா? அப்போரில் நாம் வெற்றி பெற்று விடுவோமா? அரசே, போரில் நாம் வெற்றி பெறுவதற்கு சற்று கடினம்தான். ஏனெனில் ஆதித்த கரிகாலன் தன் பாட்டன் ராஜாதித்தனை வீழ்த்தி அனைவரையும் முற்றிலுமாக பழிவாங்க வேண்டும் என்று மிருகமாய் சுற்றி கொண்டு இருக்கிறான். அமைச்சரே, நாம் போரில் வெற்றி பெறுவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன அரசே? நாம் ராஷ்டிரகோள மன்னனான 3ஆம் கிருஷ்ணனிடம் போரில் வெற்றி பெறுவதற்கு உதவி கேட்டாக வேண்டும். ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் சோழர்களை எதிர்த்து போரிடும் பொழுது அவர்களிடம் போருக்கான படை வீரர்கள் சற்று குறைவாக இருந்த நிலையில் நம்மிடம் உதவிக்காக வந்தார். அவர்களுக்கு படை பலத்தை கொடுத்து நாம் உதவி செய்தோம். அது மட்டுமா, நாம் அனைவரும் அவர்களுடன் சேர்ந்து போரிட்டோம் அல்லவா? உதவி என கேட்கும் பொழுது அவர்களுடன் சேர்ந்து போரிட்டோம். கண்டிப்பாக நமது தேசத்திற்கும் அவர் உதவுவார் அரசே. அமைச்சரே, சரி, உடனடியாக ராஷ்டிரகூட மன்னனை சந்திப்போம். அடுத்த நாள் காலை கங்கதேச மன்னன் பூதுங்கன் ராஷ்டிரகூட மன்னனை சந்திக்கிறார். ராஷ்டிரகூட மன்னன், வாருங்கள் வாருங்கள் கங்கதேச மன்னன் பூதுங்கன், தங்களை எங்களுடன் இணைந்து சோழர்களுடன் வெற்றி பெற்ற பிறகு பார்த்தது. அத்துடன் இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம். உங்கள் தேசமானது ராஷ்டிரகூடருக்கு கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மறந்துவிட்டதா? அரசே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே. எங்களின் நாடும் மக்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதுக்காக அடித்தளமிட்டவர்கள் நீங்கள் தான். உங்களை மறந்து விடுவோமா என்ன? நல்லது, மிக நல்லது. இப்பொழுது தாங்கள் என்னை தேடி வந்தமைக்கு காரணம்? எங்கள் தேசத்திற்கு பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தா? யாரால் ஆபத்து? எதனால் ஆபத்து? சோழ நாட்டு மன்னனான சுந்தர சோழரின் மூத்த புதல்வனால் ஆபத்து. எதற்காக மீண்டும் சோழர்களால் ஆபத்து? அரசே, தங்களுடன் சேர்ந்து போரிட்டு ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் வீழ்த்தினோம் அல்லவா? அதற்கு பழி வாங்குவதற்காக வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடன் சேர்ந்து போரிட்ட மன்னன் சாம்ராஜ்யத்தையும் கைப்பற்றி இருக்கிறான். அடுத்ததாக எங்கள் தேசத்தை நோக்கி போரிட வருவதாக செய்தியும் அனுப்பியிருக்கிறான் ஆதித்த கரிகாலன். பூதுங்கா, இவ்வளவு நடந்திருக்கிறது, ஆனால் என் செவிக்குணர ஒரு செய்தியும் வரவில்லையே. எங்கே அந்த தலைமை அமைச்சர்? தலைமை அமைச்சரே! அரசே, கூறுங்கள் அரசே. முதலில் நான் கேட்கப்படும் கேள்விக்கு பதிலை கூறும். இந்த ஆதித்த கரிகாலன் நம்முடன் நட்புறவில் இருந்த மன்னன் சாம்ராஜ்யத்தையும் கைப்பற்றி விட்டானாம். இந்த செய்தியானது ஏன் என் செவிக்குணர வரவில்லை? அரசே, ஆதித்த கரிகாலன் என்பவன் சோழ நாட்டு மன்னனின் மூத்த புதல்வன். இவனுக்கு வயது 12ஆக இருக்கும் பொழுது பாண்டிய மன்னன் வீரபாண்டியனிடம் போரிட்டான். அவன் ஒரு சிறுவன் என்பதால் அவனால் நம் நாட்டிற்கு எந்த ஒரு தீங்கும் வராது என எண்ணினேன். அவனால் நம் நாட்டை ஒருபொழுதும் கைப்பற்ற முடியாது என நம்பினேன். ஆகையால் தங்களிடம் எந்த ஒரு செய்தியும் நான் தெரிவிக்கவில்லை. ஒரு சிறுவன் என்று அவனை எளிதாக விட்டுவிட்டீர்கள், அப்படித்தானே? அப்படி என்றால் உங்களுக்கு ஒன்று கூறலாம் என்று நினைக்கிறேன். சாதாரணமான மனிதர்கள் எந்த வயதில் போருக்கான பயிற்சியை மேற்கொள்வார்கள்? சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்வார்கள். தன்னுடைய 16-17 வயதில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அரசே. சுந்தர சோழரின் மகன் ஆதித்த கரிகாலனை கவனித்தீர்களா? அவனுடைய எந்த வயதில் பயிற்சியை மேற்கொண்டிருந்தால் வீரபாண்டியனை எதிர்த்து 12 வயதில் முழுவதுமாக போரில் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பான். அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அவ்வளவு பெரிய மாவீரன் வீரபாண்டியனே இவனை பார்த்து பயந்து ஓடி இருக்கிறார். அப்பொழுது அவன் எந்த அளவில் போரிட்டிருப்பான் என்பது சற்று கூட சிந்திக்கவில்லையா நீங்கள்? ஆனால் அச்சிறுவனை எதிர்த்து போரிடும் நிலை வந்தது என்றால் அப்பொழுது உங்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும். இச்சிறுவனை பற்றி மறைத்ததற்கு இனி இந்த ஆதித்த கரிகாலனை பற்றி ஒவ்வொரு செய்தியும் எனது காதுபட வர வேண்டும். அரசே, அச்சிறுவனை இனி நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆதித்த கரிகாலனை எதிர்த்து போரிடுவதற்கு எங்களிடம் படை வீரர்கள் சற்று குறைவாக இருப்பதால் தங்களிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறோம். என் நாட்டிற்கும் சில படை வீரர்களை கொடுத்து உதவியும்படி கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு ஒரு உதவி என்று கேட்கும் பொழுது எங்களுடன் சேர்ந்து போரிட்டு போரில் வெற்றி பெறுவதற்கு துணையாக நின்றீர்கள். ஆகையால் எங்களுடைய படை வீரர்கள் சிலரை உங்கள் தேசத்திற்கு ஆதித்தனை எதிர்த்து போரிடுவதற்காக அளிக்கிறோம். இப்போரில் நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மீண்டும் படை வீரர்கள் என் நாட்டையே அடைய வேண்டும். போரானது நாளை நடைபெறுகிறது அரசே. உங்களை பின்தொடர்ந்து எங்களுடைய படை வீரர்கள் உங்கள் நாட்டிற்கு வருவார்கள். நீங்கள் இப்பொழுது செல்லலாம். அதே நேரத்தில்
தஞ்சையில் ஆதித்த கரிகாலர் அனுப்பிய செய்தியானது சுந்தர சோழரிடம் சென்றடைகிறது. படை வீரர், இந்நாட்டை ஆளும் மன்னரான மதுரையை கொண்ட ராஜகேசரிவர்மன் இரண்டாம் பராந்தக தேவராகிய சுந்தர சோழருக்கு எங்களுடைய முதல் வணக்கம். தங்களுடைய மகனான எங்களுடைய இளவரசர் ஆதித்த கரிகாலர் கூறிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். படை வீரரே, என்ன செய்தியினை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? அரசே, தங்களின் மகனாகிய எங்களுடைய இளவரசர் நினைத்தபடி மன்னன் சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி விட்டார். அப்படியா? கைப்பற்றி விட்டானா? இப்பொழுது ஆதித்தன் எங்கு இருக்கிறான்? தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறானா? அரசே, மன்னன் சாம்ராஜ்யத்தை வென்றவுடன் அடுத்ததாக கங்க தேசத்திற்கும் போரிட வருவதாக செய்தியை அனுப்பியுள்ளார். அவ்விடத்திலேயே முகாம் அமைத்துக் கொண்டு 2 நாட்களுக்கு பிறகு போரிடப் போவதாக கூறியிருக்கிறார் அரசே. என் மகன் ஆதித்தன் எப்படி இருக்கிறான்? முதல் வெற்றிக்கு பிறகு கோபம் தணிந்ததா? ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா? அரசே, முதல் வெற்றிக்கு பிறகுதான் இன்னும் ஆக்ரோஷமாக இருக்கிறார். நான் இதுவரை பார்த்திராத மன்னர்களிலேயே இவர் சற்று வித்தியாசமாக தான் இருக்கிறார். இப்படி ஒருவரை இதுவரும் பார்த்ததும் இல்லை, இனி நான் பார்க்க போவதும் இல்லை. படை வீரரே, ஆதித்தனை பற்றி எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் என்னிடம் உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும். புரிகிறதா? அதே நேரத்தில் ஆதித்த கரிகாலன் தனது படைத்தளபதி குலசேகரன் புவியரசனிடம், படைத்தளபதிகளே, நாளை நடக்க இருக்கும் போரில் நம் படை வீரர்கள் நிலை என்ன? அனைவரும் தயாராக இருக்கிறார்களா? இளவரசு, நம் படை வீரர்கள் அனைவரும் தயாராக உள்ளார்கள். நடக்க இருக்கும் போரில் வெற்றி கண்டிப்பாக பெற்றுவிடுவோம். சரி படைத்தளபதிகளே, அடுத்த போருக்கான செய்தி 2 தேசங்களுக்கு அனுப்பியது போல் வைடமுர தேசத்திற்கும் போருக்கான செய்தி சென்றடையட்டும். ராஜாதித்தனை கொன்றதற்கும் உங்கள் தேசத்தை கைப்பற்றுவதற்கும் எங்களுடைய இளவரசர் ஆதித்த கரிகாலன் போரிட வருவதாக செய்தியை அனுப்புங்கள். இளவரசு, ஏன் ஒரு போர் முடிவதற்கு முன் மற்றொரு தேசத்திற்கு போரிட வருவதாக செய்தி அனுப்புகிறீர்கள்? படைத்தளபதிகளே, அனைத்திற்கும் காரணம் ஒன்றுதான். ஒரு போர் முடிந்து அடுத்த 2 நாட்களில் மற்றொரு போருக்கு நாம் செல்ல வேண்டும். அந்நான்கு தேசத்தையும் கைப்பற்றும் வரை நமக்கு ஓய்வென்பதே கிடையாது. இளவரசு, நீங்கள் கூறுவது போல் உடனடியாக செய்தியை அனுப்புகிறோம். அடுத்த நாள் காலை கங்க தேசத்திற்கும் சோழ தேசத்திற்கும் இடையே போர் ஏற்படுகிறது. ஒரு புறம் ஆதித்த கரிகாலன் தலைமையில் சோழ பெரும்படைகள் நிற்கிறது. மற்றொரு புறம் பூதுங்கன் தலைமையில் கங்க தேச பெரும்படைகள் நிற்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் தேவையில்லை. போர் தொடங்கட்டும், போர் மணி ஒலிக்கட்டும். போரானது தொடங்குகிறது. பெரும்பாலான இடத்தில் சோழ கொடிகளே பறந்தன. இதனை கண்ட ஆதித்த கரிகாலன் சற்று சிரித்து கொண்டு பூதுங்கனிடம் சென்றார். கங்கதேச மன்னன் பூதுங்கன் ஆதித்தனிடம், ஆதித்த கரிகாலனை அழிப்பதற்கு ராஷ்டிர கூடர்களிடமிருந்து படை வீரர்களை உதவியாக கேட்டு என் படைபலத்தை அதிகப்படுத்தி வந்திருக்கிறேன். ஆதித்தா, உன்னை நான் சிறுவன் என்று தான் நினைத்தேன். ஆனால் உனது தலைமையையும் உனது திறமையையும் பார்த்து வியப்பில் நின்றேனடா. அடே பூதுங்கா, நான் உன்னிடம் கூறினேனா நான் ஒரு சிறுவன் என்று? ஒரு ஆலமரத்தை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அந்த ஆலமரத்தை வேருடன் வெட்டி சாய்ப்பதற்கு முன்பு கவனித்தீர்களா? அந்த ஆலமரத்தின் வலிமையையும் அளவையும் கவனிக்காதது உங்களுடைய தவறு. மீண்டும் மீண்டும் அதே தவறினை செய்து கொண்டிருக்கிறாய். அன்று நீங்கள் ராஷ்டிர குடர்களுடன் இணைந்து எனது பாட்டன் ராஜாதித்தனை எதிர்த்து சூழ்ச்சி முறையில் வீழ்த்தினீர்கள். ஆனால் இன்று உங்களுடன் ராஷ்டிர குடர்கள் இணைந்து என்னை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். அன்று நீங்கள் ராஜாதித்தனை வீழ்த்தியிருக்கலாம், ஆனால் ஒருபொழுதும் இந்த ஆதித்த கரிகாலனை உங்களால் வீழ்த்தவே முடியாதடா. எனக்கு நன்றாக தெரியும், நீர்தான் எனது பாட்டன் ராஜாதித்தனின் முதுகில் குத்தி வீழ்த்தியவன் என்று. அடி ஆதித்த கரிகாலா, நான் உன்னை விட வயதில் மூத்தவன். உனது தந்தையும் தாயும் மரியாதை என்பது சொல்லிக் கொடுக்கவில்லையா? அடே பூதுங்கா, என் தந்தையும் தாயும் மரியாதை என்பது கேட்டு வரக்கூடியதல்ல, நீ செய்கின்ற செயலில்தான் இருக்கிறது. உன் நாட்டு மக்களுக்காக எவ்வளவு நல்ல செயல்கள் செய்கிறாயோ அதுக்கேற்றாற்போல் உன் மீது மரியாதை பெருகும் என கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை எதிர்த்து போரில் ஈடுபடும் பொழுது வெற்றியோ தோல்வியோ அவர்களை எதிர்த்து பயம் இல்லாமல் தைரியமாக போரிடும் பொழுது நம் மீது மரியாதை தேடி வரும், பயம் தேடி வரும் எனவும் கூறி வளர்த்திருக்கிறார்கள். இப்போரில் என்னை எதிர்த்து நீ வெற்றி பெற்றால் மரியாதை என்பது என்னிடத்தில் இருந்து உனக்கு தானாக தேடி வரும். பூதுங்கா, இத்துடன் பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்வோம். வாளுக்கு வேலை கொடுப்போம். அதன் பிறகு ஆதித்த கரிகாலனுக்கும் பூதுங்கனுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. இம்மோதலில் ஆதித்த கரிகாலனே வெற்றி பெறுகிறார். அதன் பிறகு கங்கதேச மன்னன் பூதுங்கனை சுற்றி சோழ பெரும் படைகள் நிற்கிறார்கள். பூதுங்கன் ஆதித்த கரிகாலனிடம்,
ஆதித்தா, இரு தேசங்களை வேண்டுமென்றால் கைப்பற்றி இருக்கலாம். மீதமுள்ள இரு தேசங்கள் இருக்கிறது. எங்களுக்கு பின்னால் ராஷ்டிரகூடர்கள் இருக்கிறார்கள். அவர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இரு தேசங்களை கைப்பற்றி விட்டோம் என்று கர்ப்பத்தில் இருக்காதே. அனைவருக்கும் தோல்வி என்பது வரும். உமக்கும் தோல்வி வரும். அதை நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன். படை வீரர்களே, இவனை அழைத்துச் சென்று அதே சிறையில் அடையுங்கள். பூதுங்கா இப்பொழுது நடைபெற்ற போரில் தோல்வி பெறவில்லை. இதன் பிறகு நடைபெறும் போரிலும் தோல்வி அடையப் போவதில்லை. எதிர்காலத்தில் தோல்வி வரும் பொழுது அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். படைத்தளபதிகளே, உடனடியாக இவ்விடத்தில் புலிக்கொடியானது பறக்கட்டும். இளவரசே, இரு தேசங்களை கைப்பற்றி விட்டோம். இப்பொழுது உங்களின் பசி அடங்கியதா? படைத்தளபதிகளே, இப்பொழுதுதான் என் பசி என்பது அதிகரித்திருக்கிறது. பசி எப்பொழுது அடங்கும் என்று தெரியவில்லை. இவ்வெற்றி எல்லாம் போதாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசையானது அதிகரித்து கொண்டே செல்கிறது. பல நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது. அடுத்ததாக வைடமுர தேசத்தை எதிர்த்து இன்னும் 2 நாட்களில் போரிடப் போகிறோம் அல்லவா? அதற்கான பயிற்சியில் ஈடுபடுங்கள். படைத்தளபதியே, உடனடியாக நான் வெற்றி பெற்ற செய்தியினை எனது தந்தையிடம் தெரிவிப்பதற்கு ஒரு தூதுவரை சோழ நாட்டில் சென்றடையட்டும். ஆதித்த கரிகாலரின் ஆசை அடங்கவில்லை என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்? அடுத்ததாக வைடமுர தேசத்தை கைப்பற்றுவாரா? ஆதித்த கரிகாலரின் பசி அடங்குமா என தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.